வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்காரு. ஸோ 4 இருக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா வந்து குருவுடைய இடத்துல வந்து குரு புதன் போது நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது நல்ல ஒரு விழிப்புணர்வு, சந்தோஷங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4-6 போது ஏதாவது புதிய வண்டிகள், ஏதாச்சும் வாகனங்கள்லாம் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வீடு பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும்போது உங்களுக்கு வந்து குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், ஸோ குடும்பத்துக்கான கொஞ்சம் சின்னதாக சில்லற கடன் வாங்குறது. சில பேர் வந்து வெளிநாடுக்கு வேலைக்கு போகணுன்றவங்க வந்து வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 நீச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மனக்கலக்கங்கள், கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பிரயாணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்குமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு வந்து 9இல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும். மனைவி கொஞ்சம் வந்து அடமெண்ட்டாக கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து சந்தோஷம், குதூகலத்துக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு 1-2 நாள் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் இப்போ மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பட் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து 4இல் இருக்கும் சிறப்பான பலன். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 11 செவ்வாய் நீச்சமாக இருக்கணும். மூத்த சகோதரத்தை பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். கன்னி லக்னமாக வந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கார். ஸோ 4லேருந்து இப்போ 5க்கு போகிறார். ஸோ நல்ல விஷயங்கள் தான். நல்ல ஞானம் சார்ந்த விஷயங்கள், புது ஆன்மீக சுற்றுலாக்காக கொஞ்சம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. சில பேருக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், தொழில் ரீதியான விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 11இல் இருக்கும். நல்ல திடீர் அதிர்ஷ்டங்களால் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாச்சும் கடன்லாம் கொடுத்து வராமல் இப்போ உழுக்குனீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தமான விஷயம், சின்ன அவமானங்கள் ஏற்படும், அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்க ராகு வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்னதாக ஓடிட்டுருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் உட்காந்து பேசிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபதம். குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களுக்காகவோ மனைவியோட கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தோடு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் அது நேரம் என்னடா அது இவ்வளோ வேலை இருக்கேங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அப்புறம் கன்னி லக்னமாக வந்து புதன் தேசாவது புதன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டீங்கன்னா வியாபார ரீதியான விஷயங்களை கடன் கேட்டுனா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவினங்களை கொஞ்சம் அதிகமாக படுத்தும். ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியுடைய பக்கத்தில் போகிற, ஸோ அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்க வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள், பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது, இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய, அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை, அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை, அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள், அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா, நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம், இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றான பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.